Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ட்ரெஸ் விளாக் தாங்க இருக்க போகுது. ஸோ ரிசப்ஷன் ட்ரெஸ்ன்னு ஒன்று எல்லாமே ஹை பட்ஜெட்டாக நினச்சிக்காதீங்க. அதாவது நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த ரிசப்ஷன்னா லெஹங்கா போனதோடு யார் ஆரம்பிச்சு விட்டது தெரில. நிறைய பேர் அதே பண்ண ஆரம்பிச்சதுனால என்னோட மேரேஜுக்கு நானும் அதே தான் பண்ணேன். லெஹங்கா தான் வந்து போட்டுட்டு சுற்றினேன். அப்போ நான் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ஒல்லியாக இருப்பேனா, அதனால எனக்கு ஏதோ வந்து கொஞ்சம் அவ்வளவா செட் ஆகல. இல்ல எனக்கு லெஹங்காவே அப்படியே இல்ல. அப்போ பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. அந்த போட்டோ இப்போ பார்க்கும்போது தான் வந்து அதாச்சும் இவங்க வந்து இப்போ நல்லா குண்டா இருக்காங்கல்ல மாதிரி. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து அப்ப பார்க்கும்போது என்னடா பள்ளிக்கு போட்டு விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால யாரும் கலாய்க்க தேவையில்ல, நானே என்ன கலாய்ச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க பாத்தீங்கன்னா லெஹங்காலாம் வந்து எடுத்துடலாம், ஓனாவே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம். பட் வந்து என்னோட மேரேஜ்லயே முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு ஓனா அவ்வளோ காசு செலவு பண்ணி கடைசியில் அவ்வளோ லுக்காவே இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை அன்னைக்கு போட்டாங்களா அதோடு சரி மேலே தான் இருக்குது, இன்னுமே வந்து தொட கூட இல்லை அந்த லெஹங்காவை. ஸோ வந்து வேஸ்ட். வாங்குறத உருப்படியாக வந்து நான் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு 5000னா கூட அதுக்கு ஒழுங்காக நான் ரெண்டல் பக்கம் அமைதியாக போய் நல்லா மினுமினுன்னு போட்டுக்கிட்டு நான் வந்து சுற்றி இருந்திருக்கலாம். வேஸ்ட்டாக அதை ஓனாக வாங்கி இப்போ சும்மா தான் கிடக்கு, அதை போடுறது இல்லை. ஸோ அதனால நாங்கள் இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக வந்து என்ன பிளான்ல இருந்தோம்னா, ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டல். நாங்கள் வந்து பார்க்குற இதுலேயே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோகிலா வந்து ஓடாவே வாங்கிட்டா. ஓடா வாங்கிட்டு அது வந்து அவ்வளவா அங்கேயும் பிடிக்கல, எங்களுக்கும் பிடிக்கல. ஸோ வந்து அது என்னடா இது அப்படின்ட்டே இருந்தோம். ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் அப்போ வரையுமே வந்து சரி ஓகே இதான் வந்து ரிசப்ஷன் ட்ரெஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்களும் இருந்தோம். கோகிலாவும் அதில் தான் இருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் ரெண்டல் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்க. ரெண்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே நம்ம வந்து ரெண்டல் லெஹங்கா பார்த்தா என்ன, ரெண்டலில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி வாங்கி வச்சது வந்து வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நீ போட்டுக்குமா, மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதுவுமே வந்து எவ்வளோ வந்துச்சுப்பா, 12K பக்கம், 12Kக்கு மேலே தான் வந்து வந்துச்சு. அவங்க வந்து மதுரையில் எடுத்திருந்தாங்க அதை. பட் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லாவே இல்லை நிஜமா சொல்லணும்னா. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோகிலாவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளோ இதாக இருந்தாலுமே பரவாயில்ல. பட் அங்கேயுமே பிடிக்கலன்றப்ப அதை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போட சொல்லணுன்ட்டு நாங்கள் அதை அப்படியே பத்திரமா இருக்கட்டும்னு அப்படியே ரெண்டல் வந்து நாங்கள் தாவிட்டோம். இப்போ நாங்கள் 4 பேருமே நிம்மியை தவிர நிம்மியே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரெண்டல்ல தான் இருந்தான். இப்போ வந்து அவன் ஸ்கிப் ஆகி ஓடிட்டான். அது ஏன்னா வந்து நிம்மிக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து ரெண்டல் இல்லை. ரெண்டல் ஆனால் ஓகே எல்லாம் பண்ணி வச்சிட்டான். ஆனால் வந்து இப்போ ரெண்டல் இல்லைன்றதுனால நிம்மியை தவிர நாங்கள் வந்து 3 பேருமே வந்து ரெண்டல் பார்க்க போயிட்டோம். என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக வந்து திட்டுவீங்க ஒரு சில பேர், அங்கே பொண்ணே அமைதியா இருக்கு நீ ஏமா இப்படி சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து போன வீடியோலயே அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. எப்படி வேணா இருக்கட்டும், இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அழகா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு செல்ஃப் கேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தீங்க 2 குழந்தை பிறந்துருச்சு இன்னும் மினிக்கிட்டு சுத்துறேன்றீங்க. நான் 2 குழந்தை இல்லை, எனக்கு 50 வயசு ஆனா கூட நான் கண்டிப்பா இப்படிதான் இருப்பேன். அதை யாராலையும் என்னை வந்து மாற்றவே முடியாது. எனக்கா எப்போ வந்து என்ன செல்ஃப் கேர் பண்ண வேணாம்னு தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் அதை வந்து விடுவேன். இப்போ நான் வந்து நிம்மியோட ரிசப்ஷன் ரொம்ப ரொம்ப மைண்ட் செட்டில் வந்து நான் இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு கல்யாணத்தை விட்டால் இதுக்கப்புறம் குழந்தைங்க கல்யாணம் தான், அதுக்கெல்லாம் வயசு ஆகிடும். அதனால இந்த கல்யாணத்தில் செம்ம ஜாலியாக இருக்கணும் தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணால் நல்லா இருக்கும், அது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதில் போயிட்டு நான் வந்து மற்றவங்களை விட நான் கம்மியாக இருக்கணும், இல்லை வந்து ஏன் இவ்வளோ மினிக்கிட்டு சுத்துறேன் அப்படின்னு பேச்சுக்காக நான் கம்மியாக மேக்கப் போட்டோம் இல்லை கம்மியாக ட்ரெஸ் பண்ணணும்னு கண்டிப்பா நான் நினைக்கவே மாட்டேன். நான் மினிக்கிட்டு தான் சுத்துவேன். நானே அதை ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிம்மியோட மேரேஜ்ல நல்லா மினிக்கிட்டு கிராண்டா தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக தான் நான் ரெண்டல்ல வந்து நான் லெஹங்கா பாத்துக்கலாம், எனக்கு சாரீலாம் கட்ட நிஜமா இஷ்டமே கிடையாது ரிசப்ஷன்ல. அதனால இவங்க கிட்டேயும் சொன்னேன். ஆன்டி ஆனா நிஜமா சொன்னா அவங்க தான் மொத்த ஆளா ஆமா ஆமா நல்லா நல்லா அழகா இருந்தா தானே. ஏன்னா அவங்களுக்கு அழகா இருக்கிறது, இந்த அழகா மேக்கப் பண்றதுலாம் ஆன்டிக்கு வந்து எங்களை பண்ணி பாக்குறதுல ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே சொன்னாங்க அழகா கிளம்புங்க, உங்களுக்கு இல்லாததா நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பண்ணிக்கோங்கன்னாங்க. அதனாலதான் எனக்கு வந்து சாரியுமே அவங்க அவ்வளோ நல்லா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. அன்னைக்கு நானும் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரியே இப்போ நாங்கள் வந்து நிறைய லெஹங்கா போட்டு வந்து பார்த்துருக்கேன்.
அதாவது ஒரு 2-3 லெஹங்கா 4-5 லெஹங்கா கிட்ட பார்த்து ஒரு சில லெஹங்கா மட்டும் போட்டு பார்த்தேன். அது அந்த விளாக்ல இதுக்கு அடுத்தடுத்து வந்து அட்டாச் பண்றோம். இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கோட் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து கோகிலாவுக்கு வந்து என்னன்னா மதுரையிலேருந்து இங்கே சென்னை வந்து வர முடியாது. சொல்லப்போனால் சென்னைக்கு ஒரு ஷூட்காக நாங்கள் போயிருந்தோம். அப்படியே சரி ஓகே வந்ததோட வேலையாக முடிச்சிடலாம் தான். சென்னையில் தான் வந்து அவங்க பேர் என்னப்பா, ரேகா ரெண்டல்ஸ்ன்றவங்க கிட்ட தான் ஆல்ரெடி வந்து சொல்லிடுறோம். ஒரு சில பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸில். ஸோ ரேகா ரெண்டல் அப்படின்றவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டல் வந்து பார்த்துருக்கோம். இன்ஸ்டாவில் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்றதுனால அவங்க கிட்ட ஆன்லைன்லையுமே பார்க்குறதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாகவே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பார்த்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் 1-2 நான் போட்டு காட்டியிருக்கேன். அது எல்லாமே இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் தான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா அங்கே வந்து சாங் ஓடிட்டே இருந்துச்சுன்றதுனால காப்பிரைட் ஆகிடும். அதனால அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்கீங்க போலயே. ஆமா, நீ பேசும்போது கொடுத்து பேசிட்டு இருக்கா. ஏன்னா என் பக்கம் தானே எல்லாம் வருது. வாங்கி கொடுத்த உங்க பக்கம் வருதா, அபிதான் எடுத்தான்னு சொல்லி என் பக்கம் திரும்புறாங்க. ஸோ ரெண்டல்ல நாங்கள் எடுத்த கதை எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து பாருங்க. எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோலயும் வந்து கமெண்ட்ல நீயாமா பொண்ணு நீயாமா மினிக்கிட்டு சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டுறாதீங்க. அப்படி கேட்டாலும் வந்து அதுக்கான பதில் என்கிட்ட இல்லவா, நான் பொண்ணு கிடையாது, இருந்தாலும் நான் மினிக்கிட்டு தான் வந்து கண்டிப்பா நான் வந்து சுத்துவேன். நான் மட்டும் இல்லை, நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மேட்சிங் ட்ரெஸ்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாங்க எல்லாருமே மினிக்கிட்டு தான் சுத்துவோம். பிகாஸ் வந்து நம்ம வீட்டுல இது வந்து கல்யாண வைபா, என்ன சொல்லுவாங்க, அது மேரேஜ் வைப். அதனாலதான். சரி, ஓகேங்க, நீங்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். அப்போது அந்த டைமில் வந்து ஷாப்பில் வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்ததுனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரேகா ரெண்டல் அப்படின்றவங்க கிட்ட தான் ஓகே ரெண்டல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். சென்னையில் வந்து வில்லிவாக்கமில் இவங்களோட ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ்மே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. சரி ஆன்லைனை விட சரி டேரெக்டாக போகிறோம் அவ்வளோ தூரம் அப்படியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். நிஜமாக சொல்லணுன்னா நான் ஒரு சில கலர்ஸ்லாம் மைண்டில் வச்சு போயிருந்தேன். பட் அதை விட அதிகமாக அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக சூப்பராலாம் இருந்துச்சா. ஸோ செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி எது போகலாம் எது போவேனான்னு. இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்ன இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆகிட்டு இருந்துச்சு. நான் போனப்போ ரொம்ப வந்து ஏன்னா இதுவே கொஞ்சம் மந்த் எண்டில் தான் நான் போயிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து புக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நான் வச்சிருந்த நிறைய ட்ரெஸ் வச்சு பார்த்தேன். பட் அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணல. ஒரு சில ட்ரெஸ் மட்டும்தான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி புக்குடுனே இருந்துச்சு. சரி ஓகே ஏதாச்சும் புக் ஆகாத ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான மாதிரி ஒரு சில கலர்ஸ்லாம் மட்டும் ஓகே ட்ரையல் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு மேலே வச்சு பார்க்கலாம், ரொம்ப ஓகேவாக இருக்குது அப்படின்னா மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த டைம் வந்து டைம் அவ்வளோவா இல்லை, நம்ம ட்ரெயினுக்கு கிளம்பணும் அப்படின்றதுனால. அதனால் மேலே மட்டும் வச்சு பார்த்தேன். மெட்டர்னிட்டி கவுன்லேருந்து இந்த மேரேஜ் கவுனு, ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்புமே இவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோவா வந்து இந்த கெவுன்லாம் செட் ஆகாது. அண்ட் கோகிலா பார்த்தீங்கன்னா கெவுன் போடுறதுனால நம்ம லெஹங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லெஹங்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் கெவுன் பக்கமே நான் வந்து போகலை. இது எல்லாமே மேலே வச்சு பார்த்தேன். ஓரளவு எனக்கு பாவாவுக்கு நிம்மிக்கு எல்லாருக்குமே ஓகேவான்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஸ்கை ப்ளூ வந்து சொல்லப்போனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அந்த ஒர்க்கே பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்துச்சா. ஓகே இதையே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கோல்டு கலர் வந்து நல்லா கண்ணில் பட்டுருச்சு. அது பார்த்தோன்னே செம்ம ராயலாக சூப்பராக இருந்துச்சா. சரி ஓகே அதுவே அப்படின்னா வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு போயிட்டோம். இது என்னோட லக்கா என்னன்னு சொல்லி தரல. இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஒன்று வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா எனக்காக இருந்துச்சு. அதனால சரி ஓகே அப்படின்னு எனக்கு போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி தந்துட்டுருக்காங்களே அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரேகா, இந்த ஷாப்போட ஓனர் அவங்க தான். ஸோ அவங்களே வந்து அங்கே ஷாப்பில் எனக்கு டைரெக்டாக எல்லாமே ட்ரையல் பார்த்து ரொம்ப அழகாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி நல்லாவே வந்து கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே வந்து ஒரு நீண்ட நேர கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இங்கே இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவங்க அப்பப்போ வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு வந்து கெவுனோ இல்லை இந்த மாதிரி லெஹங்கா எடுத்தால் அங்கேயே வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஜுவல்லுமே ரெண்ட்டுக்கே கொடுத்துட்றாங்க. அதாவது ரெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் எனக்குமே வந்து சரி இங்கேயே பார்த்துடலாம் ஜுவல்லு, ஏன்னா அது செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய ஜுவல்லில் கூட கலெக்ஷன் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக போக வேண்டாம், கொஞ்சம் மினிமலாக போகலாம், ஏன்னா ட்ரெஸ் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஹெவியாக தெரியும் அப்படின்றதுனால
சரி ஓகே மினிமலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன் அண்ட் லொக்கேஷனுமே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டு இந்த ஜுவல்லு இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெடியாக போகிறோம். அதுவுமே அங்கே எல்லாமே ட்ரையல் பார்த்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற சைஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டல் தானே சைஸ் எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினச்சி பயப்படலாம் தேவையே கிடையாது. நம்ம மெஷர்மெண்ட்டு ஆன்லைனில் இருந்தால் ஆன்லைன்லேயே மெஷர்மெண்ட் வாங்கிடுறாங்க. அப்படி ஆஃப்லைன் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா கூட நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து க்ரூமுக்குமே வந்து லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னா நிம்மிக்கும் பாவாவுக்கும் வந்து அங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கேயுமே கரெக்டாக சைஸு ஃபிட்டிங்கு எல்லாமே பார்த்து தான் எடுத்திருந்தோம். அவங்களுமே ட்ரையல் பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால அவங்களுக்குமே கோட் சூட்டுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ நிஜமாக வந்து நான் ரெண்டல் காஸ்டியூமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அடைச்சேன் நம்ம மேரேஜுக்கு இதை பார்க்காம விட்டுட்டோமே, இவ்வளோ அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் எனக்கு நிஜமாக தோணுச்சு. ஏன்னா ஒரு 5000 கூட நம்ம ரெண்டலுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கிராண்டாக கிடைக்கிது. இதை விட்டுட்டு ஏன்டா நம்ம ஓனாக வாங்குகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. கோகிலாவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் பார்த்துட்டாங்க கெவுன்னு இவங்ககிட்டயே. ஸோ அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து சென்ட் பண்ணிடுறோம், சைஸ் எல்லாமே வாங்கிக்கிறோன்னு அவங்க வந்து வாங்கிட்டாங்க. நான் வந்து டேரெக்டாகவே சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் இந்த வீடியோலேயே காட்டியிருக்கேன் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து ரேகா ரெண்டல் அப்படின்றவங்க பேஜ்லேருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.